பயங்கரமா எடுத்து சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா தலைவர பத்தி என்னைக்குமே எல்லாருமே நல்லதா சொல்லுவாங்க. நாம போட்டுச்சு. 10 பைசா வசூல் ஆகல. பாதி ஏகப்பட்ட நஷ்டம். இதே சோதனை தான். கார்த்தி சூப்பர் நல்லா நடிகர்ப்பா. ஆனா மனுஷன் வந்து அவரு இப்ப பார்க்குற திரையில வந்து யாருக்காக நடிக்கிறீங்க? சொல்லுங்க யாருக்காக நடிக்கிறேன்? ரசிகனா சார் நான் சும்மா நடிக்கிறேன். ஒரு 30 நாள் என்ன சார் ஆயிட போகுது? அப்படி நடிச்சு குடுக்குறீங்களா? எந்த நடிகரும் நடிக்கிறது கிடையாது. ரூ. 200 வீட்ல காசு சாப்பாட்டு காசுனா கூட தியேட்டர்ல காசு குடுத்துட்டு படம் பார்த்துருப்பான். இந்த ரசிகர்கள்லாம் மதிக்கிறதே கிடையாது. எவன் ஒருத்தன் தலகணத்தோட ஆடுறானோ அவனுங்கலாம் ஆப்பு தான். ஞானவேல் ராஜா எடுத்தீங்கன்னா, வாகன கடை எனக்கு இருந்தா காசு தான் இருக்கு. ஓகேங்களா? இத வச்சுட்டு படத்த முடிச்சுருவேன். இந்த படத்துக்கு ஏதோ சூரிட்டி குடுக்குறேன். இவ்ளோ செலவு பண்ணி படத்த ரிலீஸ் டேட்லாம் போட்டு அது இத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் எம்ஜிஆர் அவளோட எதிர்பார்ப்பாங்க. பாதி பேருக்கு இந்த படம் வரும்னு நெனச்சுட்டு, வந்ததும் தெரியாத போயிடுச்சா? அதுக்கு காரணமே இப்படிதான். டேட்டு அனௌன்ஸ் பண்ணி மாறி, மாறி வர்றது. இப்ப பாருங்க, பாலாஜி தலையில தொங்க வச்சு கற்பூரமா காட்டுறாரு பூஜை. அவ்ளோ ரசிகர் கூட்டம். ஒரு படத்துல, வடிவேல் படத்துல, இந்த கார் வருமாய்யா? வரும். ஆனா வராது. யோவ்! வருமா வராதாய்யா? வரும். ஆனா வராது. அந்த மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வா வாத்தியாரே! வருமா? வரும். ஆனா வராது. ஏம்பா வரும்ன்னு சொல்லி தான் மிகப்பெரிய ஒரு பிரஸ் மீட் பண்ணாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆத்துன்னு நெறைய பேர் வந்து ஆத்துனாங்க. படத்த பத்திலாம் மிகப்பெரிய இந்த படம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்திலாம் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு அதில. அதான் வா வாத்தியாரே! அந்த டைட்டில் வச்சதுக்கு காரணமே எம்ஜிஆர பத்தி சில அவருடைய நன்மைகள்லாம் வந்து பயங்கரமா எடுத்து சொன்னாங்க. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா தலைவர பத்தி என்னைக்குமே எல்லாருமே நல்லதா சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தில வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா இந்த படப்பிடிப்பு போயிட்டு, ஏதோ ஒரு வழியா அதுவும் கார்த்தி படத்துக்கு வந்து சொன்ன பிறகு 5, 6 வருஷம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி 5, 6 வருஷம் ஆச்சு. அந்த 5, 6 வருஷம் இந்த படத்த முடிச்சுட்டு, இப்ப தான் ரிலீஸ்க்கு வந்து டேட்டும் போட்டாச்சு. எப்போ? டிசம்பர் 12 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப நாளைக்கு. நான் இன்னைக்கு பேசுறேன். நாளைக்கு படம் ரிலீஸு. ஆனா, அதுக்குள்ளயும் ரூ. 21,00,00,000 தரணும்னு சொல்லி ஒருத்தர் கேஸ போட்டு படத்த டிராப் பண்ணிட்டாரு. இதே மாரி தான் கங்குவாவுக்கு படம் ரிலீஸ் ஆகும். வருமா? வரும். ஆனா வராது. கங்குவா இதே நிலைமை தான். அண்ணனுக்கு சூர்யா எவ்வளோ பெரிய ஆளு 2Dன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இதே ஞானவேல் ராஜா தான் அதுக்கும் புரோடியூசரு. கங்குவா படத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால, அப்போ சூர்யா "பா 42,00,00,000 ஓகே. அந்த கடத்த நான் பார்த்துக்கிறேன்." ஏதோ அடுத்த படத்துல அவர்கிட்ட ஞானவேல் ராஜா தான் தெரிஞ்சு தான் அப்பத்துலருந்து அவரு ஸ்டூடியோ கிரீன் வந்து சூர்யா, கார்த்தி வச்சு ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரையும் படம் பண்ற ஒரு கம்பெனி. சொந்தக்காரன்றாங்கன்னு தெரியல. ஆனா கம்பெனி. ஆனா இதனால வந்து சூர்யாவும், கார்த்தியும் ஒரு காலகட்டத்தில அவங்க இவங்க ஞானவேல் ராஜா படத்துல தான் ஒர்க் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அதனால அவர் 2Dயா சூர்யா தனியா போயிட்டாரு. இப்ப சூர்யா வந்து சரி அந்த படத்து மேல பிரம்மாண்டமான செலவு, ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணாரு, அவரு ஷூரிட்டி போட்டு அந்த படத்த ஏதோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓம் நமக நாராயணா நாமம் போட்டுச்சு. 10 பைசா வசூல் ஆகல. பாதி ஏகப்பட்ட நஷ்டம். கழுவி கழுவி ஊத்துறாங்க கங்குவாவ. அது சூர்யாவுக்கு வந்த சோதனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் இதே சோதனை தான். கார்த்தி சூப்பர் நல்லா நடிகர்ப்பா. ஆனா மனுஷன் வந்து அவரு இப்ப திடீர்னு அவர் பாட்டெல்லாம் மனசு இறங்கி நடிக்கிறார். இப்போ சில நடிகர் பசங்கள்லாம் 10 பைசாக்கு தேறாம போயிட்டாங்க. ஆனா சிவகுமார் சார் பசங்க மட்டும் தான் தனித்திறமையா கஷ்டப்பட்டு அவங்களுடைய தனித்திறமை ஃபைட் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எப்படி சொல்றது எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷனா பொருந்தி வர 2 பேர் சூர்யா, கார்த்தி தான். ஏன்னா வந்து நெறைய நடிகர் பசங்க இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல வர முடியாம, ஏன் மிடில்ல கூட வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே அந்த உழைப்பு தான். அவங்களுடைய மிக திறமையான உழைப்ப போட்டு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதே தான் 2 பேருக்கும் திமிருன்னு நெனைக்கிறேன். எவன் எதனா ஒரு ஃபோட்டோ கேட்டா கூட குடுக்குறது கிடையாது. அப்படித்தான் ஏம்பா ஒரு ஃபோட்டோ குடுக்குறதுல உங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? ஏர்போர்ட்ல ஒருத்தன் சூர்யா கிட்ட ஒரு ஃபோட்டோ அப்படின்றான். அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம். இதெல்லாம் நம்ம மாத்த முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு குடுத்தா 9 பேர் வரும். "யோவ் குடுங்கப்பா, பணம்ப்பா. நீங்க பார்க்குற திரையில வந்து யாருக்காக நடிக்கிறீங்க? சொல்லுங்க யாருக்காக நடிக்கிறீங்க? ரசினிக்காக தான் நடிக்கிறீங்க. எதுக்கு நடிக்கிறீங்க? பணத்துக்காக தான் நடிக்கிறீங்க. ஃபேஷனுக்காக சம்பளம் வாங்காம இருக்கீங்களா? இல்ல நீங்க நஷ்டான புரோடியூசருக்கு இல்ல சினிமா மேல நான் சினிமா எனக்கு உயிரு. சினிமா எனக்கு எல்லாமே அப்படின்றப்ப நீங்க என்ன இப்போ நஷ்டான புரோடியூசர்னா, "சார் எனக்கு பாதி சம்பளம் வேணாம் சார். பாதி சம்பளம் குடுங்க." "சார் சம்பளமே வேணாம் சார். நான் சும்மா நடிக்கிறேன். ஒரு 30 நாள் என்ன சார் ஆயிட போகுது?" அப்படி நடிச்சு குடுக்குறீங்களா? எந்த நடிகரும் நடிக்கிறது கிடையாது. அப்போ உங்க ரசிகர மதிங்கப்பா. யாராவது ஃபோட்டோ கேட்டா ஃபோட்டோ குடுங்க.
எத்தனையோ பேர் அவன்லாம் உங்களுக்கு 10 முறை படம் பார்த்துருப்பான். ஒரு ரூ. 200 200 வீட்ல காசு சாப்பாட்டு காசுனா கூட தியேட்டர்ல காசு குடுத்துட்டு படம் பார்த்துருப்பான். இந்த ரசிகர்லாம் மதிக்கிறதே கிடையாது. அப்ப படம் எப்படி ஓடும்? இதே மாரி தான். வருமா? வராது. ஏன்னா ஆப்பு. கடவுள் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு ஆப்பு அடிச்சுட்டே இருக்கிறான் அதுதான். எவன் ஒருத்தன் தலகணத்தோட ஆடுறானோ அவனுக்கெல்லாம் ஆப்பு தான். ஞானவேல்ராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாங்குன கடத்த குடுத்தா தானே! இப்போ ஒருத்தர்ட்ட கை நீட்டி காசு வாங்குறோம். அந்த காசு வட்டியோ, குட்டியோ போடுதுன்னு வச்சுக்கங்க. நம்ம காசு கை நீட்டி வாங்கிட்டோம். சரி இல்லங்க. எனக்கு இதுதான் காசு தான் இருக்கு. ஓகேங்களா? இத வச்சுட்டு இந்த படத்த முடிச்சுடுறேன். இந்த படத்துக்கு ஏதோ ஷூரிட்டி குடுக்குறேன். இது படம் ரிலீஸ் ஆனா மீதி குடுக்குறேன்னு சொல்லி ஏதாவது வாங்குனவங்க கிட்ட, தயாரிப்பாளர்கிட்ட, அட்லீஸ்ட் ஃபைனான்சர் கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வராது. இவ்ளோ செலவு பண்ணி படத்த ரிலீஸ் டேட்லாம் போட்டு அது இத்தனை வருஷம் கழிச்சு, அதுவும் எம்ஜிஆர் டைட்டில வச்சு, இப்படியெல்லாம் அவருக்கே நீங்க இப்படி மோசம் பண்றீங்களே நியாயமா அது? அ. இப்ப இந்த படம் எப்படி உருப்படும்? நான் கேட்குறேன். இப்ப இன்னைக்கு படம் டிசம்பர் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. பாதி பேருக்கு இந்த படம் வரும்னு நெனச்சுட்டு, வந்ததும் தெரியாத போயிடுச்சா அப்படின்னு நெனச்சுக்குவான். திருப்பி இன்னொரு டேட் பிடிக்கும். அப்பயே அந்த படம் வந்துச்சே திருப்பி ஏன் இப்ப ரிலீஸ் ஆகுது? இப்படி ரசிகன குழப்பி மறுபடியும் நல்ல படம் கூட எப்படி இதுதான் சில டைம்ல ஓடாம போயிருது. அதுக்கு காரணமே இப்படிதான். டேட் அனௌன்ஸ் பண்ணி மாறி மாறி வர்றது. இப்ப பாருங்க, பாலாய்க்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா? நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோ 10,000 பேர் பார்த்துருக்காங்க அத. பாலாய போட்டு கும்மாங்குத்து குத்திருப்பாரு தயாரிப்பாளர. ஆ "ஏய் ராயக்கடா, என்னடா பண்ணி வச்சிருக்க?" நமக்கு தெலுங்கு தெரியாது சொல்ற ஒரு பேச்சுக்கு. "ஏய் வாடாங்க, என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க." இப்ப திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் கற்பூரம் ஏத்தாம ஒருத்தன அடிச்சு தலைக்குள்ள தொங்க வச்சு அவன கற்பூரமா காட்டுறாரு. ஓகேவா? அப்படியே அதிரிட்டேன் நானே அத. அ ஒருத்தன் அடிச்சு தலைக்குள்ள தொங்க வச்சு கற்பூரமா காட்டுறாரு. பூஜ. அ அவ்ளோ ரசிகர் கூட்டம் வச்சிருக்காரு அவரு. அவர போய் இந்த மாரிலாம் போட்டு செம பொளந்து, இன்னைக்கு பக்கம் இந்த பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்கன்னு இருப்பாரு. ஓகேவா? அவர்கிட்டலாம் வச்சுக்கவே கூடாது. அந்த மாரி இருக்கணும் நீங்கலாம். ஒரு தயாரிப்பாளர்ன்றது ஒரு நடிகருக்கு கெட்ட பேர் வாங்கி குடுக்கக்கூடாது. ஏங்க நீங்க சம்பளம் குடுங்க, சம்பளம் குடுக்காம போங்க. ஆனா, ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணணும்? சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணணுங்க. ஏதோ உடனோ, கடனோ வாங்கி இந்த படம் நலன் குமார் சாமி சூப்பர் டைரக்டருங்க. நல்ல படம் குடுத்தவரு, நல்ல ஹிட் குடுத்தவரு. ஒரு எமோஷனலா டச் பண்ற ஆளு. அவர் திரைக்கதைலாம் அவ்ளோ எமோஷனலா நமக்கு டச் ஆகும். அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 9 வருஷம் கழிச்சு கூட சொல்லியிருந்தாரு அவரு. 9 வருஷம் கழிச்சு நான் வரேன். அப்படின்னு. அவர் பண்ண 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அது விஜய் சேதுபதிய வச்சு ரொம்ப எமோஷனலான படம் 2மே. அவரு நல்ல டைரக்டர், நல்ல இயக்குனர் அவரு. அவரு படம் ரிலீஸ் ஆகுது. சரி கார்த்தி நடிச்சிருக்காரு. சரி ஓகே இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹிட் ஆகும். இது எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரு ஆனந்த்ராஜ் சொல்லியிருப்பாரு. நம்ம வாஸ்கோட காமா படம் ஷூட்டிங்க்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற கத. இந்த படம் நான் நடிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. இந்த படம் செம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப காமெடி சீன்ல நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் கேட்டுருக்கேன். அவங்க நம்ம அசிஸ்டன்ட் சொன்னான். அந்த மாரி ஒரு நல்ல படம், நல்ல மவுத் டாக்கா நம்ம நல்லா இந்த படம் நல்லாருக்குன்னு ஒரு வெளிய வரப்போ, இந்த படம் சொன்ன டைம்க்கு ரிலீஸ் ஆயிருந்தா, தயாரிப்பாளருக்கு லாபம் வந்திருக்கும். நடிகருக்கு ஒரு பேரு கிடைச்சிருக்கும். டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்ல ஒரு நேம் கிடைச்சிருக்கும். அத விட்டுட்டு வருமா? வராதா? கடன் வாங்கிக்கிறது ஊரெல்லாம். திருப்பி குடுக்குறது கிடையாது. ஏமாத்தலான்னு பார்க்குறது கரெக்ட்டா அவன் கோர்ட்ல போய் இப்போ முன்னையாவது ஒரு பஞ்சாயத்து 4 பேர கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி, "சார் வெயிட் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆனா குடுப்பாருன்னுவாரு." அப்புறம் ரிலீஸ் ஆயிடும். குடுப்பாரு, குடுக்க மாட்டாரு, ஏமாத்திட்டு போவாரு. அப்படிலாம் நடந்தது. இப்ப அப்படி கிடையாது. நேரா பாரு ஆதாரம் எடுத்துன்னு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. "காசு தரணுமா? ஆமா. ஏமாத்துனது உண்மதான். போடு கேஸ. படமா காச குடுத்துட்டு படம் ரிலீஸ் பண்ணிப்பா." அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப அதே மாரி லாக்டவுன் ஒரு படம். போன வாரம் ரிலீஸ் போட்டிருந்தாங்க. திருப்பி இப்ப டிசம்பர் 12 ரிலீஸ் போட்டிருந்தாங்க. திருப்பி அதுவும் தள்ளி போகுது. அவங்களுக்கு என்ன சோதனையோ பாவம் தெரியல. ஆனா அத நான் விசாரிக்கல, கேட்கல. ஆனா அவங்களுக்கு என்ன சோதனைன்னு தெரியல. இந்த மாரி டேட்ட போட்டு 2 டேட் தள்ளி போகுது. ஆனா, கார்த்தி படம் பெரிய படம். ஒரு நடிகர் படம். அவரு ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல பரிச்சயமான ஒரு நடிகர். அவர் படம்லாம் நல்லா வசூல் பண்ற படம். நல்லா ஹிட் ஆச்சுன்னா சூப்பர் டூப்பர் வசூல் ஆகும். அப்படியாப்பட்ட படத்த ஞானவேல் ராஜா ஒரே ஒரு தயாரிப்பாளரால அண்ணனுக்கும் கஷ்டம், தம்பிக்கும் கஷ்டம். இப்படி கஷ்டத்த குடுத்து தலைவன் எப்போ ரிலீஸ் பண்ண போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.